வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல் விஜயலட்சுமி. இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 2 யூனிட் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் மனித உறுப்பு மண்டலம் இதில் உள்ள ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா இரத்த ஓட்ட மண்டலம். இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் மற்றும் பிளட்டு, அதாவது இதயம், இரத்த குழாய்கள் மற்றும் இரத்தம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த இரத்த ஓட்ட மண்டலம். இது என்ன செய்யுது அப்படின்னா சுவாச வாயுக்கள், உணவு சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், கழிவு பொருட்கள் இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது, அதாவது உடல் வெப்பநிலையை சீராக வைக்கிறதுக்கு பயன்படுது. இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஆர்கன் எது பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் வந்து தொராசிக் கேவிட்டியில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. அதாவது 2 லங்ஸுக்கு இடையில் உள்ள மார்பறையில் இந்த இதயம் வந்து அமைந்திருக்கு. இது வந்து 4 அறைகளை கொண்டது, 4 சேம்பர்ட், 4 அறைகளை இருக்குது. அடுத்து வந்து இது வந்து டபுள் லேயர்ட் மெம்பரைனால் வந்து சூழப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் வந்து பெரிகார்டியம், அதாவது 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டியம். இது வந்து ஹார்ட்டை வந்து சூழ்ந்திருக்கு. அடுத்து இந்த ஹார்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது. இதுதான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் வந்து ஹார்ட்டு தான் வந்து மெயின் ஆர்கன். அப்புறம் வந்து பிளட் வெசல்ஸு, பிளட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் வந்து 2 டைப்பாக காணிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ரெட் கலரில் உள்ளது ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் அதிகமாக உள்ள ரத்தம், அதனால் வந்து ரெட் கலரில் இருக்குது. அடுத்தது அந்த ப்ளூ கலர் ரத்தம் வந்து ஆக்சிஜன் குறைவான ரத்தம், அதனால் அது வந்து ப்ளூ கலரில் இந்த இது படத்தில் வந்து காணிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பிளட் வெசல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளட் வெசல்ஸ்னால் இரத்த குழாய்கள் வந்து 3 வகையாக இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தோன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ். ஆர்டரிஸ்னால் வந்து தமனிகள், வெயின்ஸ்னால் வந்து சிரைகள், கேப்லரிஸ்னால் வந்து தந்துகிகள். அடுத்தது இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மூடிய வலைப்பின்னல், அதாவது க்ளோஸ்டு நெட்வொர்க்கை ஏற்படுத்தி அதன் வழியாக வந்து உடம்பு ஃபுல்லாக ரத்தம் பாயறதுக்கு வசதியாக அமைஞ்சிருக்கு இந்த பிளட் வெசல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளட்டுனா வந்து ரத்தம். இது வந்து ஒரு லிக்யூட் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது ஒரு இணைப்பு திசு. இதுவும் வந்து ஒரு இணைப்பு திசு தான், ரெட் கலரில் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பிளாஸ்மா இருக்குது, அப்புறம் வந்து பிளட் செல்ஸ், ரத்த அணுக்கள் வந்து இருக்குது. இந்த ரத்த அணுக்கள் வந்து 3 வகையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் பிளட் கார்பசல், அதாவது ஆர்பிசி, அடுத்தது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் டபிள்யூபிசி, அப்புறம் வந்து பிளேட்லெட்னால் வந்து இரத்த தட்டுக்கள். இந்த 3 தான் இருக்குது, அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட். இந்த 3 தான் வந்து 3 டைப்பான பிளட் செல்ஸு. இதில் வந்து இந்த ஆர்பிசி வந்து போன் மேரோனா எலும்பு மஜ்ஜையில் வந்து உருவாக்கப்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நர்வஸ் சிஸ்டம்னால் வந்து நரம்பு மண்டலம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நியூரான்கள் அல்லது நர்வ் செல்ஸ், அதாவது நியூரான்கள் அல்லது நரம்பு செல்களால் ஆனது தான் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம். இது என்ன உறுப்புகள்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா பிரெயின், அதாவது மூளை, ஸ்பைனல் கார்ட்னால் தண்டுவளம். அடுத்தது சென்சரி ஆர்கன்னா உணர் உறுப்புகள், அப்புறம் வந்து நர்வ்ஸ்னால் நரம்புகள். இது அவ்வளவும் சேர்ந்தது தான் வந்து நர்வஸ் சிஸ்டம். இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அது என்னெல்லாம்னா கண்டக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன், அதாவது கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு. அதாவது நர்வஸ் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம், இந்த 2ம் சேர்ந்து தான் வந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய முக்கியமான 2 ஃபங்க்ஷன்களை வந்து நடத்துது. அடுத்து நம்ம எதை பார்க்குறோன்னா பிரெயின் பற்றி பார்க்குறோம். பிரெயின் தான் நமக்கு தெரியும் வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன், ரொம்ப சிக்கலான உறுப்பு. இது வந்து கிரேனியம் இதில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. கிரேனியம்னா வந்து மண்டையோட்டின் கபால குழி இதில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 3 லேயர் டிஷ்யூனால் வந்து ப்ரொடெக்ட் ஆகியிருக்கு. அந்த 3 லேயர் டிஷ்யூவுக்கு பேர் வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மூளை உறைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதுலேயும் 3 ரீஜியன்ஸ் இருக்குது: ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின், அதாவது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு 3 பிரிவுகள் வந்து இருக்குது. இதுதான் வந்து பாடிக்கு வந்து கண்ட்ரோலிங் சென்டர், அதாவது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பிரெயினை. இதுதான் வந்து நர்வஸ் சிஸ்டம், மெயினாக பிரெயின், அடுத்து வந்து ஸ்பைனல் கார்டு, அப்புறம் நர்வ்ஸு, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம். இதெல்லாம் ஒருங்கிணைந்து தான் வந்து மனிதனை வந்து செயல்பட வைக்குது.
அடுத்த நர்வஸ் சிஸ்டத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனால் வந்து தண்டு வடம். இந்த தண்டு வடம் அப்படிங்கிறது வந்து பின்மூளையில் உள்ள முகுளம்னா மெடுலா ஆப்ளங்கேட்டா, அதில் உள்ள ஒரு தொடர்ச்சி, அதாவது பின்மூளையின் தொடர்ச்சி. பின்மூளையில் உள்ள இது வந்து பின்மூளையில் உள்ள முகுளத்தின் தொடர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து முதுகெலும்பு தொடர்னால் வந்து மூடப்பட்டிருக்கு ஸ்பைனல் கார்டு. இது வந்து என்ன செய்யுதுன்னா வந்து பிரெயின், அதாவது மூளை வந்து உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கூட நர்வ்ஸ் மூலமாக இணைக்குது. அடுத்து இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஃபங்க்ஷன் செயல்கள் என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டக்ட் சிக்னல் ஃப்ரம் சென்சரி ரிசெப்டார், அதாவது உணர் உறுப்புகள்லேருந்து வந்து அந்த சிக்னல்களை வந்து அது வந்து கண்டக்ட் பண்ணுது. அப்புறம் வந்து என்னென்னா அந்த சிக்னல்ஸை வந்து ஒருங்கிணைத்து ரெஸ்பான்சஸை வந்து உருவாக்குது. அதாவது அந்த சிக்னலுக்கு அக்கார்டிங்கான சரியான பதில்களை வந்து உருவாக்குது இந்த நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த மூளை, அதாவது மூளை மற்றும் தண்டுவடம் இது கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸை அது செயல்பட வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்லுது. இதெல்லாம் தான் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சென்ஸ் ஆர்கன், உணர் உறுப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம். சென்ஸ் ஆர்கன்ஸ் நமக்கு தெரியும், அது வந்து 5. அதை என்னெல்லாம்னா ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். அடுத்தது இது யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பார்க்குறோம், அடுத்தது வந்து கேட்குறோம், அடுத்து ஸ்மெல் பண்ணுறோம், அதாவது நுகர்றோம், சுவைக்கிறோம், அப்புறம் வந்து நம்ம உணர்றோம், ஃபீல் பண்ணுறோம். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி தான். இது வந்து நம்ம சுற்றுச்சூழலை நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து அறிமுகப்படுத்துது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சுற்றியுள்ள பொருட்களை நம்ம பார்க்குறதுக்கு உதவுது. அதாவது அது வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் மூவிங்காக இருந்தாலும் அதை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பயன்படுது. இதில் 3 முக்கிய உறுப்புகள் இருக்குது. அது என்னெல்லாம்னா கார்னியா, ஐரிஸ் அண்ட் பியூப்பிள். பியூப்பிள்ங்கிறது வந்து நம்ம கண்மணி. இந்த 3 இதுதான் வந்து கண்ணில் உள்ள 3 முக்கியமான உறுப்புகள். அடுத்தது கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஐலிட்ஸும் ஐலேஷஸும் பயன்படுது. ஐலிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண் இமைகள், ஐலேஷஸ் வந்து கண் உறுப்புகள், கண் புருவங்கள். இது வந்து கண்ணை வந்து பாதுகாக்குது. அடுத்தது நம்ம வந்து இயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காதுகள், அதாவது செவிகள் வந்து அந்த ஒலிகளை வந்து கேட்கறதுக்கும் வேறுபடுத்துறதுக்கும் பயன்படுது. நம்ம எல்லா ஒலிகளையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அதுக்கும் இந்த செவிகள் தான் வந்து நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் உடலை வந்து சமநிலையில் வைக்க வந்து பயன்படுது. நம்ம ஓடுறோம், குதிக்கிறோம், இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது உடம்பை வந்து பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காது வந்து பயன்படுது. காதுலேயே 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. அவுட்டர் இயர், அதாவது புறச்செவி, அடுத்தது மிடில் இயர் நடுச்செவி, அடுத்து வந்து இன்னர் இயர் உட்செவி அப்படின்னு 3 பகுதிகள் இருக்குது. அடுத்து வந்து மனிதனுக்கு புறச்செவியில் உள்ள அந்த மடல், அதுக்கு பேர் வந்து நம்ம பின்னா அப்படின்னு சொல்கிறோம், அதாவது புறச்செவி மடல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இது வந்து பாலூட்டிகளுக்கு ஒரு சிறப்பு அமைப்பு, இந்த எக்ஸ்டர்னல் பின்னா. அடுத்தது ஸ்கின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் தான் வந்து லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன், அதாவது மிகப்பெரிய உணர் உறுப்பு. நம்ம சுற்றியுள்ள பொருட்களை உணர்றதுக்கு பயன்படுது. அதை சூடாக இருக்கா, குளிராக இருக்கா, மென்மையாக இருக்கா, கடினமாக இருக்கா, இதெல்லாத்தையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கின் தான் வந்து நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக வந்து பாதுகாக்குது, அதாவது இந்த ஜெர்ம்ஸ்டேருந்து நம்மளை உடலை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த ஸ்கின் வந்து முக்கியமான பங்கு வகிக்கு. இதனுடைய ஃபங்க்ஷன் செயல்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நுண்ணுயிரிகள் மற்றும் பேத்தோஜன்ஸ் இதிலிருந்து ஸ்கின் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்லைட் உதவியால் வைட்டமின் டியை உருவாக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம்ங்கிறது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த நர்வஸ் சிஸ்டமும் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமும் சேர்ந்து தான் வந்து முக்கியமான 2 ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி தான் இப்போ பார்க்குறோம். இதனுடைய வேலைகள் என்னென்னா, உடலின் பல்வேறு செயல்களை ஒழுங்குபடுத்துது. அப்புறம் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுது, அதாவது உடலின் உட்புற சூழலை வந்து பராமரிக்குது. அடுத்து வந்து ஹார்மோன் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸும், எதெல்லாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ், அது எங்கெல்லாம் லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிட்யூட்டரி கிளாண்டு. இந்த பிட்யூட்டரி
கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, இந்த ரெண்டுமே வந்து மூளையின் அடிப்பகுதி பேஸ் ஆஃப் த பிரெயினில் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது தைராய்டு கிளாண்டு நெக், அதாவது கழுத்தில் வந்து இருக்குது. அடுத்து வந்து தைமஸ் கிளாண்ட் வந்து செஸ்ட், அதாவது மார்பு கூட்டில் வந்து அமைந்திருக்கு. அடுத்தது பேங்க்ரியாஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், இது வந்து அப்டோமன் வயிற்றின் அடிப்பகுதியில் வந்து அமைந்திருக்கு. அடுத்தது அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து அபவ் த கிட்னி, அதாவது சிறுநீரகத்தின் மேல் வந்து அமைந்திருக்கு. அடுத்து வந்து கோனாட்ஸ் வந்து இனப்பெருக்க உறுப்புகள், இது வந்து பெல்விக் கேவிட்டி இடுப்பு குழி பகுதியில் வந்து அமைந்திருக்கு. இதுதான் நம்ம உடம்புல உள்ள முக்கியமான நாளமில்லா சுரப்பிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ங்கிறது வந்து கழிவு நீக்க மண்டலம். இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் உதவியதால் தான் வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட், அதாவது நைட்ரஜன் கலந்த கழிவுகள் வந்து உடம்புல இருந்து நீக்கப்படுது. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிட்னி, யுரேட்டஸ், யூரினரி பிளாடர், யுரேத்ரா. கிட்னினா நமக்கு தெரியும் சிறுநீரகங்கள், யுரேட்டஸ்னால் வந்து சிறுநீர் நாளங்கள், யூரினரி பிளாடர் அப்படின்னா சிறுநீர் பை, யுரேத்ரானா வந்து சிறுநீர் புறவழி, சிறுநீர் வெளியில் செல்லக்கூடிய வழி. இதில் வந்து கிட்னிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிட்னி வந்து பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது அவரை விதை வடிவத்தில் அமைந்திருக்கு. இது வந்து அப்டாமினல் கேவிட்டி, அதாவது அடிவயிற்று பகுதியில் வந்து இருக்குது. இதனுடைய முக்கியமான செயல் உறுப்புன்னு பார்த்தோம்னா நெஃப்ரான்ஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளட்டில் இருந்து யூரினை தனியாக பிரித்தெடுத்து கழிவாக வெளியேற்றுது. இது வந்து கிட்னி. இதுதான் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதாவது கிட்னிஸ், யுரேத்ரா, யுரேட்டஸ், யூரினரி பிளாடர் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இது இவ்வளவு தான் இந்த யூனிட் 6 உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இது பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அப்புறம் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.